எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கவயலில் ஒரு புகழ் வாய்ந்த ஓவியர் மட்டும் இல்லை, மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி திரு நந்தா அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். ரீசெண்டாக அவரை சந்திக்கக்கூடிய காரணம் என்னென்னா, ரீசெண்டாக அமெரிக்காவில் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி அவருக்கு டாக்டரேட் கொடுத்துருக்காங்க. அந்த விவரத்தை பற்றி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய ஓவியத்தை பற்றி முதல் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா அவங்களுக்கு டாக்டரேட் கிடைச்சதை பற்றி சொல்லுங்கள். பல அவார்டு கூட வாங்கிட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பற்றியும் நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும் சார். என் பேர் நந்தகுமார். கோலாத்தங்கோயில் சாம்பியன் ட்ரிப் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இங்கிலீஷ் வேறுன்ற இடத்துல நான் இருக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஃபாதர் ஆர்டிஸ்டாக இருந்தார் பிஜிஎம்எல்ல. அவருக்கு அப்புறம் பல ஆர்டிஸ்ட்டுங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நான் தான் ஆர்டிஸ்டாக இருந்தேன். பிஜிஎம்எல்ல தொழில் சம்மந்தமான விஷயத்துங்களை மட்டும்தான் ட்ரா பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. பட் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த இந்த ஃபீல்டில் ஒரு நல்ல இடத்த பிடிக்கணுன்ற ஒரு ஆர்வம் ஆசையாக இருந்தது. அது நான் இந்த பிஜிஎம்எல் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்ட்டு தெரியாத நேரத்தில் ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் இந்த பெயிண்டிங்கை நம்ம இன்னும் இனிமேல் ஃப்ரீ ஆகிட்டோம். நம்ம இதுக்கு மேலே நம்ம அதில் ஆழமாக இறங்கி இந்த ரிசர்ச் மாதிரி பண்ணி சில விஷயத்துங்களை பண்ணணும் அப்படின்னு தொடங்குனேன். அது இந்த இடத்துல இருக்குது. நாங்கள் பார்த்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்ட்ஸ் இந்த டெம்பிள்ஸ் எல்லாம் தத்ரூபமாக அப்படியே இருக்கு. அதை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு ஆர்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு யோசனைக்கு வருது. அதுவும் நேச்சுரலாக ஒரு நேரடியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த வகையில் இருக்குது. இப்போ அதெல்லாம் நீங்கள் எப்படி வரைகிறீங்க? இது சின்ன வயசுலேருந்து அதில் ஈடுபாடு இருந்ததுனால எனக்கு ஓரளவுக்கு ஈஸியாக தான் போகுது இந்த விஷயம். அதே நேரத்தில் 89 நான் டிப்ளமோ இன் ஃபைன் ஆர்ட்ஸ் முடித்தேன். பிஜிஎம்எல்ல வேலை செய்துன்னு. அப்போது எனக்கு நல்ல மார்க்கெல்லாம் கொடுப்பாங்க. இந்த இதுங்களில் அசைன்மெண்ட் எல்லாம் பார்த்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதில் போகணும் அப்படின்ட்டு போகும்போது பர்ஸ்பெக்டிவ் வியூன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது எங்களுக்கு. அது ரொம்ப டஃப்பான ஒரு சப்ஜெக்ட் பெயிண்டிங்கில். அந்த சப்ஜெக்டில் நான் டீப்பாக போய் பார்த்தேன். பார்க்கும்போது அதில் இந்த ஹெரிட்டேஜ், இந்தியன் ஹெரிட்டேஜுங்க, ஓல்டு டெம்பிள்ஸுங்க, அந்த மானுமெண்ட்ஸுங்க, இது மாதிரி இதுங்களில் ரியலிஸ்டிக்கான விஷயங்கள் என்ன ரொம்ப ஈர்த்துது. அதனால அந்த சப்ஜெக்டை தான் தேர்ந்தெடுத்தேன் நான். அதில் ஒரு டோட்டல் இன்வால்மெண்ட் அதிலே போயிடுச்சு அமைந்து. ஆனால் அது மட்டும் வருகிறதுல எல்லா இதுவும் டச் பண்ணுவேன். எல்லா பெயிண்டிங்ஸும், லேண்ட்ஸ்கேப்பு, போர்ட்ரேட்டு, இந்த மாதிரி டெம்பிள்ஸுங்க, அது இது பண்ணும்போது ரொம்ப பெயிண்டிங் எக்ஸிபிஷன் பண்ணும்போது ஜனங்களாம் ரொம்ப எனக்கு என் பெயிண்டிங் விரும்பி பார்க்குறது. இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸுங்க, இந்த மாதிரி மானுமெண்ட்டுங்க வரும்போது ரொம்ப பேரெல்லாம் எனக்கு எடுத்து கொடுத்தது. இது பெங்களூரில் நடக்கிற எக்ஸிபிஷனில் ஒரு 23 வருஷமாக நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். நான் என்ன ஸ்பெஷலாக எனக்குன்னு ஆர்ட் லவர்ஸுங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்னை உடனே அந்த போய் பண்ணும்போது என்னை தேடின்னு பார்ப்போம் நாங்கள் ஒர்க்கிங்லாம். அதில் எனக்கு அதே ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தேன். தனியாக எக்ஸிபிஷனும் பண்ணியிருக்கேன். பிஜிஎம்எல்ல இருக்கும்போது டெல்லி, பாம்பே, கல்கட்டா, மைசூர், பெங்களூர், இந்த திருநெல்வேலி, இது மாதிரி இடத்துலலாம் இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன் பண்ணியிருக்கிறேன். அது இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருந்தது. அதுக்கு மைனிங்கை விட்டுட்டு வெளியே வந்தவங்க தான் இந்த மாதிரி சப்ஜெக்டுங்கெல்லாம் டச் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ இந்த ட்ராயிங்கெல்லாம் எந்த வகையை சேர்க்கணும்? அதாவது இந்த ஃப்ரீ ஹேண்டட் வாங்கணும், அந்த வகையில் எந்த டைப்பு? இது இந்த பெயிண்டிங் சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுனாக்கா அது இவ்வளோ நேரத்தில் ஸ்கெட்சு சீக்கிரமாக போட்டுருவோம்னாக்கா அந்த இடத்துல
ஒரு ஸ்பாட்லேயே போய் ஸ்கெட்ச் பண்ணுவோம். பெரிய பிரம்மாண்டமான கோவிலுங்க, பிரம்மாண்டமான ஒரு இது இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இப்போ அந்த இடத்துல ஸ்கெட்ச் போகிறதுக்கு நேரமாக இருக்காது. அந்த ஸ்பாட்டை நம்மளுக்கு போய் உட்காந்து பண்ண முடியாத சூழ்நிலையில் ஃபோட்டோ கூட எடுத்துக்குவோம். பட் என்னுடைய டார்கெட் என்னவா இருந்ததுனாக்கா, ஃபோட்டோ எடுத்ததாக்கா ஃபோட்டோ மாதிரி வரணும்னு தான் திங்க் பண்ணுவாங்க மட்டும்தான். ஆமாம். ஆனால் நான் பண்ணும்போது என்னன்னுட்டா ஒரு ரேஞ்ச் வச்சுக்குவேன். இந்த பெயிண்டிங்கை வந்து இவ்வளோ தூரத்துக்கு தான் இருக்கணும், அது இந்த லெவலில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணி ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிடுவேன். அது விஷுவலாக மைண்டில் இருந்துனே தான் இருக்கணும் பண்ணும்போது. 80% பண்ணுற வரைக்கும் என்னுடைய பெயிண்டிங்கில் கஷ்டப்பட்டு தான், ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பண்ணேன். அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அதை அப்ரோச் பண்ணுறது. அந்த 80% அப்புறம் எனக்கு சந்தோஷமான இது வந்துடும். இனிமேல் மேஜரான விஷயமெல்லாம் ஆயிடுச்சு, இன்னும் 20% இது மாதிரி இருக்குதுங்க. அப்போ அந்த ஃபைனல் டச்சில் வரும் பாருங்க, அந்த சன்லைட்டு, ஷேடு அண்ட் ஷேடோ, இந்த டச்சஸ்க்கெல்லாம் போடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இது ஒரு க்ளோ ஆகும். இதனால நீங்கள் எத்தனை அவார்டுங்க இதுக்கு முன்னால் வாங்கியிருக்கீங்க? பிஜிஎம்எல் இருக்கும்போதெல்லாம் வந்து அந்த சேஃப்டி வீக் ஃபங்க்ஷன் அது இதெல்லாம் இருக்கும்போது அந்த இடத்துல அது மாதிரி மைனிங் சம்மந்தப்பட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். இங்கே வந்து மேஜரான இதுங்கெல்லாம் வந்து எனக்கு பெயிண்டர் ஆஃப் த வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்னு ஒரு அவார்டு பாம்பேலேருந்து வந்து கொடுத்தாங்க. அது இல்லாத மற்ற அவார்டுங்கெல்லாம் வந்து இந்த திருவள்ளுவர் அவார்டு அது இதெல்லாம் அந்த மாதிரி இது. ஆனால் இவ்வளோ ஒன்று கொடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்களே கொடுத்துருக்கீங்க. இதில் அது மாதிரி அவார்டு வந்து போவோம்னா அது மாதிரி தான் நினச்சின்னு இருந்தது நாங்கள். பட் இங்கே வந்து நம்ம போல தேடி வந்து அந்த டீமு நம்மளுடைய பெயிண்டிங் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ன இருக்குதுன்னு ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அந்த பெயிண்டிங்கில் அதில் அதுதான் உண்மையானது கூட. அது இல்லாமல் இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த சில ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நம்ம பெரிய பெரிய இடத்துல இருக்குது. என்னுடைய பசங்களுக்கு இடம் இருக்குங்க. என்னுடைய பெயிண்டிங் எல்லாம் வந்து ஸ்டார் ஹோட்டலுங்களில் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஹோட்டலுங்க, இண்டஸ்ட்ரியல் இதுங்களில் இருக்குது. அது மாதிரி பெரிய பெரிய இடத்துங்களில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னுடைய பெயிண்டிங் 2005 வந்து பெங்களூர் கால்ஃப் கிளப் தான் வாங்கி போச்சு. அந்த இடத்துல ஒரு செக்ரட்டரி வாங்கிட்டு போனார் இருந்தது. அந்த கால்ஃப் கிளப் எதிரிலே தான் என்னுடைய ஸ்டால் இருந்தது. அவங்க வந்து அந்த பெயிண்டிங் பண்ணாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு நல்ல இது கொடுத்தது, நம்பிக்கையும் கொடுத்தது. அது மாதிரி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து thousands ஆஃப் இவங்க ரொம்ப ரசிகர் ஆகிட்டாங்க, ரொம்ப பாராங்க. அதெல்லாம் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற சில இதுங்கெல்லாம் ரெஜிஸ்டரில் பதிவு செஞ்சு வச்சுருக்குறேன். அதெல்லாம் வீடியோ இதுவோ என் பெயிண்டிங் எப்படி பார்க்குறாங்கன்றது அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாம் கூட எனக்கு பண்ணியிருக்கோம், வச்சுருக்கோம் ரெக்கார்டில் பார்த்துக்கிறாங்க. இளையராஜா கூட அவர் ஒரு ஆர்டிஸ்ட் தான். அவரும் ஓவியத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான இருக்கிறது தான். அவர்கிட்ட நாங்கள் சந்திக்கிறதுக்கு போகும்போது, சாதாரண ஒரு இது சந்திக்கிறதுக்கு போகும்போதே சொன்னாங்க, அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவர்கிட்ட ரொம்ப கோவக்காரர் அவர் போயிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே டைமில் அவர் சிக்காயிட்டு வந்து வந்துருந்தாரு. சரி, அதெல்லாம் கேட்டு போகும்போது அவர்கிட்ட சந்திக்கும் போது நான் சொல்கிறதில் ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரியே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு 29 நிமிஷம் அவர்கிட்டே இருந்தது. அவர் ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணார். அவர் ஷால்வெல்லாம் அப்போ அந்த போட்டு அவர் தோல் ஆக்சுவலி ரொம்ப நல்ல மனிதர் அவர். அது மட்டும் இல்லை, அவர் வந்து இதில் இருக்கிறதுனால இப்போ சாதாரண நம்ம ஒரு 6 ஹவர் வேலை பார்த்து வந்தாலே டென்ஷன் ஆகும். ஆனால் அவர் வந்து இதையும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஓன்லி வியூஸில் இருக்கிறதுனால அவருக்கு வரக்கூடிய வாய்ப்பு நியாயமானது தான். ஆனால் அவ்வளோ அன்பான மனுஷன். இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம், இந்தியாவுன்னு கூட சொல்லுங்க. உலகத்திலே வர சில கான்ட்ரவர்சியல் எல்லாம் வரும்போதெல்லாம் அது வருவாங்க. இப்போ அது வரும்போது வந்து நான் ஆஸ் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு எந்த இடத்துல கோவம் வரும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். வெளியில் இருக்கிறவங்க பார்க்கும்போது அது என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஆழ்ந்து பார்க்கும்போது பார்த்தா ஒரு கலைஞருக்கு கோவம்ன்றது கூடவே ட்ராவல் ஆகும். அதுதான் உண்மை.
இப்போ நான் வந்துனே இருக்கும்போது யாருன்னா வந்து பக்கத்தில் வந்து ரொம்ப பேசினே இருந்தாங்க என்ன ஆகும்? நம்பிக்கை இரிட்டேஷன் ஆகும், கண்டிப்பாக இரிட்டேஷன் ஆகும். இல்லை இவ்வளோ பெரிய ஆளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் சிம்பனியில் வந்து உலகமே வியந்து பார்த்த ஒரு விஷயம். அதுவும் நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு மனிதர் வந்து இந்த அளவுக்கு பாப்புலர் ஆகிட்டார். அவர்கிட்டயும் நீங்கள் இருந்திருக்கீங்கன்றப்போ உண்மையிலேயே பெரிய சந்தோஷம். பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்களுக்கு இந்த டாக்டரேட்டு அமெரிக்காவிலேருந்து கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி உங்களோட இன்விடேஷன் லெட்டரெல்லாம் பார்த்து அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அது எப்படி வந்து ஆக்சுவலாக நான் இதுக்காக எதுவும் முயற்சியே பண்ணல. எனக்கு அந்த ஏஜும் இல்லை, நான் சந்தோஷப்பட்டுக்கிற அளவுக்கான ஏஜும் இல்லை. இது இல்லை இது டாக்டரேட்டுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்மி தான். என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டரேட்ன்றது கம்மி. அதோட பெரிய இதெல்லாம் வரலாம். ஆனாலும் முதல் அங்கீகாரம் உங்களுக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் இருக்குதுனாக்கா அது வாங்கினதுல உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது. அது எப்படி நினைக்கிறீங்க? நான் வந்து இதே வந்து இப்போ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னே இருந்தாக்கா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ என்னன்னு கேட்டாக்கா அவ்வளோ இன்வால்மெண்ட் ஆகிட்டு தெரியாது. இப்போ நம்ம காலையில் மதியானமா சாயங்காலம் பண்ணுறது நேரத்தை பார்க்காதே இருந்து உட்காந்துருக்கோம். நாங்கள் இருட்டிட்டு பெருந்துரைக்கு நம்மளுக்கு போயிருக்கோம். எக்ஸிபிஷன் டைமில் 2-3 நாள் உள்ளவே இருந்துட்டு இருக்கிறேன். 3ஆவது நாள் வந்து அவங்களுக்கு கேட்கும் வீட்டில் எத்தனை நாள் ஆச்சு நான் இந்த வாசல்கிட்ட வந்து அந்த மாதிரி இன்வால்மெண்ட்டு ஆகிருக்கோம். ஆனால் இப்போ என்னன்னாங்க நம்மளுடைய முயற்சிக்கு இவ்வளோ நாள் விட்டுட்டு கூட இப்படி வருதா ஒன்று வந்து நம்மக்கிட்டையும் ஒரு சில தவறுகள். ஏன்னா நம்மளை நிறைய பப்ளிசிட்டி பண்ண மாட்டோம். அது வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் நம்ம அழகாக அதை இது பண்ணணும்னு சொன்னால் செகண்டில் உலகம் முழுக்க போதும். இதை நம்ம சரியாக பயன்படுத்தினாலே போதும். இப்போ சாதாரணமாக சின்ன சின்ன வீடியோ போடுறாங்க, மில்லியன்ஸ் கணக்கில் வியூவர்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு நம்ம அதை பப்ளிசிட்டியாக சோஷியல் மீடியாவில் நிறையா பண்ணியிருந்தாக்கா ஈஸியாக போய் செய்யும்போது கூட அந்த சோஷியல் மீடியாவில் பண்ணும்போது தான் அதிகமாக போய் ரீச் ஆகுது இந்த காலகட்டத்துக்கு. அதனால் அதை நீங்கள் முதல்ல பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு தெரியாமல் நாம் வந்துக்கலாம். அதாவது அப்ரோச் பண்ணக்கூடாதுன்னு டாக்டரேட்டில் ஒன்றும் கிடையாது. ஏன்னா உங்களுடைய செயல்பாட்டுக்கு உங்களுடைய விஷயங்களை அங்கீகாரம் கேட்குறத எந்த கம்பெனிலாம் கேட்குறது தவறு இல்லை. கேட்டு பெற்றோன்றதெல்லாம் கேட்கணும் தான், கேட்டால் தான் கிடைக்கும். இப்போ எல்லாமே இப்போ சாதாரணமாக கவர்மெண்ட்டில் டீச்சராக இருந்து ரிட்டையர்ட் ஆகாது. கவர்மெண்ட் வந்து எனக்கு ஒரு டீச்சர். ஸோ அவருடைய யோசனை, அவருடைய செயல்பாடுகள் எவ்வளோ இருந்தாக்கா அவருடைய வேதனை இருக்குது. அப்போ கேட்டு கூட சில இடத்துல கிடைக்கல. ஒரு பாப்புலர் டீச்சர் அவர் இப்போ இந்த கர்நாடக கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் அப்படியாப்பட்ட மனுஷனுக்கு கூட அவார்டே கொடுக்கல. அது நினைக்கிறப்போ கேட்டும் கிடைக்கலையே அப்படின்ட்டு வேதனை புரியதாக இருக்குது. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் சந்தோஷமான விஷயம் தானே. இது எப்படி நடந்ததுன்னா, இப்போ நான் முயற்சி பண்ணல, அதுதான் உண்மை. எந்த முயற்சியும் பண்ணல. ஒரு கட்டம் அந்த அவார்டு அது நம்ம எதிர்பார்க்கறது கூடாது. அப்பவும் அந்த அளவுக்கு இல்லை. இது எப்படின்னா அதில் வேறுபடுறாங்க. திறமைக்கு எப்பவுமே அங்கீகாரம் இல்லாத போதே நம்ம தேவையில்லை நம்ம நினைக்கிறது இருக்கக்கூடாது. அந்த 4 சேர்த்துக்குள்ள நம்ம திறமையை வந்து வச்சுட்டோம்னு சொன்னால் அது அவ்வளோ கரெக்டாக இருக்காது. அது வந்து உலகத்துக்கு தெரிவிக்கிற அளவுக்கு இப்போது மீடியாஸ் இருக்கிறப்போ கண்டிப்பாக தெரிவித்து பண்ணும்போது இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் யாராவது பார்க்கணும் இல்லை. அப்படி நீங்கள் பண்ணும்போது இன்னும் அதிகமான பெரிய பெரிய அவார்டுகள் டாக்டரேட்லாம் ரொம்ப கம்மியாக எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய இந்த வேலைங்களை பார்க்குறப்போ வந்து ஆர்ட்ஸ் பார்க்குறப்போ அது ரொம்ப கம்மி. பட் அதுவே முயற்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ இருந்தெல்லாம் நம்ம போடுறப்போ ஒரு சில இந்த மாதிரி பல கம்பெனிங்களுக்கு தெரியலாம், அவங்க நம்மளை கூப்பிடக்கூடிய வாய்ப்பு வரலாம். நிறைய ஆனரி டாக்டரேட் கொடுத்து நிறைய கம்பெனி. அதனால நம்ம அப்ளை பண்ணணும். சில இதில் நம்ம பார்க்கணும், அவங்களுக்கு அப்ளை பண்ணோம். அவங்க பார்த்தா கூட
இது நம்மளை அப்ரோச் யாரோ ரைட்டாக அப்படி தான் கடந்து போயிடுவாங்க. ஸோ நம்ம இப்படி பட்டது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதையும் நம்ம போட்டு நம்மளுக்கு கிடைக்குது கிடைக்கலன்னு ரெண்டாவது விஷயம். நான் முயற்சின்றது தேவை. சொன்னீங்க ஒரு வயசாகிடுச்சு, வயசாகல. வயசாகும்போது தான் எல்லாமே வரணும் வரணும். வந்தால் தான் இவ்வளோ நாள் உழைச்சிக்கிறதுக்கான பலன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சிம்பிளாக சொல்லிட்டீங்க. இதுக்கு மேலே தாங்க வரணுமே. இப்போ நான் பிஜேபிள் ரிட்டையர்டா என்ன செய்யறதுன்னு ரிட்டையர்ட்னாக்க இப்போ தான் ஆனது ரிட்டையர்மெண்ட்ன்ற ஸ்டேஜ். அது ஆகும்போது சரி இனிமேல் வந்து நம்ம என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு சேல் பண்ணிடலாம், அவ்வளோதான் நம்மளுடைய இது டார்கெட்டு அப்படின்றது. இப்போ வரும்போது என்னை தேடின்னு ஒரு இது வந்துருக்குது குரூப்பு. அது வந்து பெங்களூர்ல எல்லாம் பார்க்கும்போது என் பெயிண்டிங் எல்லாம் வேறு இடத்துலலாம் என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க. அப்போ சில பேர் போய் கேட்கும்போது ஒரு சிலருங்க என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரி அங்கேருந்து அப்ரோச் பண்ணார், இது மாதிரி வாண்ட் மீட்டியூன்னாரு. நான் யார் என்ன எதுக்காக வரீங்கன்னு கூட கேட்கல. சரி எப்படி வரணும் என்ன இது மாதிரி கேஜி அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் வாங்க நான் கைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னே கேப் வச்சுன்னு வந்தார். வந்து வீட்டில் வந்து பெயிண்டிங்கெல்லாம் பார்த்துட்டு சில சிப்பில் எல்லாம் போட்டு காமிச்சேன். மாதிரியான மாஸ்டர் பீஸ் ஒர்க்குகளெல்லாம் இருந்தது. எப்படி இது மாதிரி இருக்குது, நீ இந்த மாதிரி இடத்துல எப்படி இவ்வளோ நாள் என்ன தான் பண்ணியிருந்தேன் சொன்னார். நான் பெயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப பெருமைப்பாக கண்டிப்பாக அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இவ்வளோ நாளில் ஏன் இது மாதிரி ஆச்சுன்னு. அப்போ அங்கேருந்து ஃபோன் வந்துட்டாங்க. அவருடைய சுப்பீரியர் இதில் இருக்கிறது இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் பார்த்தீங்களா என்னன்னு கேட்டிருந்தார். எதிர்க்கிட்ட கேட்டிருந்தார். அப்போ அவர் சொன்னார் பெயிண்டிங்லாம் எப்படி இருக்குது அவருக்கு. அப்போ அவர் சொன்னார் பெயிண்டிங் எப்படி இருக்குதுன்னு கேட்டு அவர் பெயிண்டிங் நல்லா இருக்குது. நேஷ்னல் அவார்டு 5 வாங்கிட்டு ஜேர்னலிஸ்ட். அவர் என்னன்னாரு அப்படின்ற வேர்டை ஒன்று போட்டார். அவர் போட்டோன்னு அவரு என்ன இல்லை மதுரை மீனாட்சி 1000 கால் மண்டபம் அந்த இது 1000 இருக்கு அதை பார்க்கும்போது அந்த பெயிண்டிங்கு உண்மையாகவே பெரிய அப்படின்னு சொன்னார். சொன்னோன்னு அவர் என்ன பண்ணாங்க, அவர் பெயிண்டிங்ஸ்க்கெல்லாம் வந்து நல்ல ஒர்க்குங்கெல்லாம் வந்து எனக்கு இமீடியட் அனுப்பிச்சு சொன்னேன் அப்படின்னா நைட்டு 10:30 மணிக்கு ஏன் அனுப்பலன்னு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து அப்படி தான் சார் இருக்குது, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் அனுப்பணும்னு சொன்னது. இல்லை அவங்க இமீடியட்டாக கேட்குறாங்க, நீங்கள் அனுப்பணும்னு சொன்னாங்க. சரி என்ன பண்ணேன்னு அனுப்பிட்டேன். அனுப்பிட்டோன்னே அந்த ஸ்க்ரூட்டினேஷன் கமிட்டியில் பார்த்துருக்குறாங்க. யுனானிமஸ் செலக்டட் கன்ஃபர்மேஷன் லெட்ரு மறுநாள் அனுப்புனாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. சரி என்ன நடக்குதோ நடக்கட்டும், நம்ம என் பாட்டுக்கு கேஷுவலாகவே இருந்துட்டாங்க. அப்புறம் அவங்களே கைட் பண்ணாங்க. அப்புறமா இன்விடேஷன் எல்லாம் வந்தது. ஃபேமிலியோடு வருவாங்க, தனியெல்லாம் வராது அப்படின்ட்டு கோவாவில் நடந்தது அந்த ஃபங்க்ஷனு. 5 ஸ்டார் ஹோட்டலில் ரொம்ப பிரமாண்டமாக நடந்தது. அதில் போய் ரிசீவ் பண்ணிட்டு அதில் இன்னொரு இது என்னன்னா இந்த பிரான்ஸ் மெடல் இந்த சர்டிஃபிகேட் இது எல்லாருக்கும். அது வந்து இந்த டியூ டு ஏர் கிராஷ் அங்கே 3ஆம் நாள் தான் நடந்தது. அதனால் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க கொடுத்து எனக்கு ரொம்ப பாராட்டு கிடைச்சிருந்தாங்க. என் முன்னாடி வாங்கி கூட அவருக்கு கலிஃபோர்னியா இது யூனிவர்சிட்டிக்கு மட்டும் அந்த மெடல் கொடுத்தாங்க.
கோவா எக்ஸ்-சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அவருக்கு நான் உங்களை ஸ்பெஷலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இங்கே இருந்தார். நாங்கள் சரி 1 hour வெயிட் பண்ண, அப்புறம் உள்ளே போயிட்டு அவர் ரொம்ப நேரம் இருந்துட்டார். அதனால் எனக்கு வரதுக்கு பிளான் பண்ணிட்டதுனால மீட் பண்ண முடியல. நான் சொல்லிட்டேன், நான் இல்லை சார் உங்களுக்கு டிலே ஒரு மாதிரி நாங்கள் போகணும், நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு பண்ணால் அவர் ஒரு நாளைக்கு வீட்டுக்கே வராங்க, உங்கள் இடத்துக்கே வராங்க அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த விஷயங்கள். இதெல்லாம் நடக்குது, அட்லீஸ்ட்டு நம்ம இருக்கும்போது இதெல்லாம் நடக்குதுன்ற அதில் ஒரு ஏக்கம். நான் போய் அந்த அவார்டை ரிசீவ் பண்ணும்போது கூட எங்கள் அப்பா இல்லையே இதை பார்க்கறதுக்குன்ற ஒரு ஏக்கம் எனக்கு ரொம்ப இருந்ததுனால நான் ரொம்ப சந்தோஷமும் பட்டுக்க முடியல அந்த இடத்துல. அடிக்கடிக்கு நான் யோசிக்குவேன், நல்ல ஒரு இடம் போர்ஷன் வந்து நல்ல டச்சஸ் பண்ணும்போது எங்கள் ஃபாதர் தான் நினைக்குவேன். நான் இந்த டச்சை அவர் பார்த்தா இப்படியெல்லாம் சொல்லுவார் அப்படின்ற ஒரு இது எனக்கு எப்பவுமே உண்டு. நல்ல நல்ல பெயிண்டிங்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்டாண்டர்டை பார்த்தோம்னா இப்போ இது பார்த்துருந்தாருன்னா எப்படி இருக்கும். அதில் எல்லாரும் பார்க்குறாங்க, எங்கள் அப்பா பார்க்க முடியலையேன்ற ஒரு ஏக்கம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதில் எனக்கு பாராட்டுங்க எக்கச்சக்கமாக வாங்கியாச்சு. நான் அவங்க சொல்லுவாங்க கூட எல்லா இடத்துலையும் தெரியுதுன்னு, ஊர்லேயே யாருக்கும் தெரியல ஒன்று பற்றிடுவாங்க. அது நான் என்ன பண்ணுறது, அங்கே போய் எக்ஸிபிஷன் வைக்கிறதுனால எல்லாம் பார்க்குறாங்க. இங்கேருந்து ஒரு சில முக்கியமான ஆர்டிஸ்ட்டுங்க அவங்க வந்து அங்கே என்னை பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு தான் வராங்க. மேலும் மேலுமா அவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸுங்களும் டாக்டரேட்டும் கிடைக்கணும்னு வாழ்த்துறோம். டைம் ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றிங்க. சரிங்க சார், சந்தோஷங்க. Receiving honorary PhD in the field of visual and fine arts. Give my new Jean Claus. Next we have Professor Rani John Kumar. Dr. Professor Rani John Kumar, receiving honorary PhD in the field of education. She is receiving honorary PhD in the field of education. I request all the people who are standing in front to please kindly make some space for the awardees. Next we have Dr. John Kumar.